கர்த்தருடன் 40 நாட்கள் மோசேயின் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டருக்கு சற்று முன்பதாக 40 நாட்கள் தவக்காலம் லென்த் டேஸ் என்று கிறிஸ்தவர்கள் அநேகர் இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுவது வழக்கமாக இருக்கும். ஆனால் வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்து பரலோகம் போன பிற்பாடு இப்படிப்பட்ட தவக்காலத்தையும் லென்த் நாட்களையும் பின்பற்றினதாக எந்த ஒரு வேதாகம ஆதாரமும் இல்லை. ஆனாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை அடைவதற்காக இந்த 40 நாட்கள் ஜெபத்தை வருடத்தில் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் நாம் கடைபிடிக்கலாம். இப்படியாக 40 நாட்கள் ஜெபத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு நபராக இருந்தவர் தான் மோசே. யாத்திராகமம் 34 அதிகாரம் 28 வாக்கியம். சீனாய் மலையில் மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இந்த வசனத்திலிருந்து மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில் கர்த்தருடன் இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் உபவாசம் இருந்தார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அதன் விளைவு என்னவென்றால் மோசேயின் முகம் பிரகாசித்திருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் 40 நாட்கள் ஆவிக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நபராக இருக்கணும். 40 days ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ். அதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஜெபத்திற்கென்று நாம் பிரித்து வைக்க வேண்டும். குறிப்பிட்ட மணி நேரம் வேத வாசிப்பிற்கென்று நாம் பிரித்து வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். குறிப்பிட்ட மணி நேரம் நம்மால் இயன்ற ஊழியத்தை செய்வதற்கும் ஒதுக்க வேண்டும். ஊழியம் என்றால் நாம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறரின் நலன் விசாரிப்பதிலிருந்து நேரில் சென்று உணவு கொடுப்பதோ உடை கொடுப்பதோ என்ற ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கலாம். இப்படி 40 நாட்கள் நாம் செய்வதின் மூலமாக ஜெபம் செய்வதும் வேதம் வாசிப்பதும் ஊழியத்தில் ஈடுபடுவதும் நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாகவும் பழக்கமாகவும் மாறுவதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, மோசே எப்படி 40 நாட்கள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் உபவாசம் இருந்தாரோ அதற்கு நிகராக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடலுக்கு தீமையான உணவுகளை தவிர்த்தாலே நம்முடைய சிந்தனை தெளிவாகி ஆண்டவரிடத்தில் உறவாடுவதற்கு தயாராகக்கூடியதாக இருக்கும். அதனால் அவரவருடைய உடலுக்கு ஏற்றவாறு தவிர்க்க வேண்டியதை தவிர்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த ஜெப வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். நாமும் 40 நாட்கள் கர்த்தருடன் இருந்தால் நம்முடைய அகம் பிரகாசிக்கும், அதனால் நம்முடைய முகமும் பிரகாசிக்கும். நிச்சயமாக இந்த 40 நாள் ஆவிக்குரிய செயல்பாடுகளில் நீங்களும் ஈடுபடுங்கள். அது வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, பல முறை நீங்கள் செய்யலாம். குழுவாக செய்ய முயற்சியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.